ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் 1/2 kg நான் லெக் பீஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். லெக் பீஸாக இருந்தாலும் சரி, பாடி பீஸ் எந்த சிக்கனோட விங்ஸு இப்படி எந்த பார்ட்ஸ் எடுத்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி, மீடியம் பீஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையானது 1/4 டீஸ்பூன் டெர்மரிக் பவுடர் எடுத்துருக்கேங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு, அதாவது ஒரு பூண்டு 4 பல்லும் இஞ்சி ஒரு குட்டியும் தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்சா அந்த ஃப்ளேவர் அதில் நல்லா இருக்குங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் சின்ன கப்பில் 1/2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூனுங்க இது. இப்போ இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour ஊற வைக்கணுங்க. இப்போ எடுத்துருக்க மசாலா 1 by 1 போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ஆட் பண்ணிட்டேன். தயிர் அதுவும் ஆட் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளவருங்க. அதுவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour ஊறினா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க. 1 hour ஊறட்டும். 1 hourக்கு அப்புறம் நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது தயிர் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா சாஃப்டாகுங்க. அந்த 1 hour ஊறினா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை. சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 1 hour கழித்து நம்ம அது ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா வேகட்டுங்க. பக்கத்தில் இருந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு திருப்பி போட்டு போட்டு வேக வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வேகட்டும். ஒரு 5 minutes ஆகுங்க. வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. கொஞ்சம் திருப்பி போடலாங்க. இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேங்க. இன்னும் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்தால் தாங்க எடுக்கும் போது கொஞ்சம் ஒட்டாது. நான் கொஞ்சம் சீக்கிரம் திருப்பினால கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குது. நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஒட்டாமல் வரும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. நல்லா ஃப்ரை ஆக 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு போட்டு ஒரு 5-10 minutes கழித்து எடுத்தால் ரெடி ஆகிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இன்னும் 2 minutes சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்க, கொஞ்சம் இந்த ஒரே ஒரு சிக்கன் தாங்க என்ன வேகணும். அதுவும் வெந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுங்க. சிக்கன் ஃப்ரை அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.